அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சைவம் என்று சொல்லக்கூடிய சமயம் மிகவும் தொன்மையானது. நம் இந்து சமயத்தில் அறுவகை சமயங்கள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதிலே மிகவும் தொன்மையான சமயமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சைவ சமயம். அத்தகைய சமயத்திலே நாம் 63 நாயன்மார்களை பற்றி இங்கே சொல்ல இருக்கின்றோம். இந்த 63 நாயன்மார்கள் என்பவர்கள் சைவ சமயத்தை போற்றக்கூடிய வகையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நமது சமயத்தை பேணி காத்து அவரவர்கள் செய்யக்கூடிய கடமையின் வாயிலாக இறைவனை எவ்வாறு அடையலாம் என்னும் நிலையை இங்கே நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே 63 நாயன்மார்களை பற்றி நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இதில் நாயன்மார்கள் என்று சொல்வதை விட அவரவர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டே இறைவனை எவ்வாறு அடைந்தார்கள் என்பது இந்த நாயன்மார்களின் சிறப்புகளில் மிகவும் இன்றியமையாதது. ஆகவே இந்த 63 ஒரு அடியார் நிலையில் இறைவனுடைய திருவடியை அடைவதை நாம் இங்கே பார்த்து மகிழக்கூடிய ஒரு சூழலில் அமைந்தோம். ஒரு அடியார் இறைவனின் கோயில் சுகாதாரத்தை மேற்கொள்வார். இன்னொரு அடியார் இறைவனுக்கு அமுது சமைப்பார். இன்னொரு அடியார் இந்த கோயிலில் உள்ள பூக்களை எல்லாம் பூக்கொய்தல் என்ற முறையிலே பூவை கொய்து எடுத்து விடுவார். இன்னொரு அடியார் பூவினை மாலையாக கொடுப்பார். ஆகவே ஒவ்வொரு அடியாரும் தனக்கு தெரிந்த பணிகளை சிறப்பாக இங்கே மேற்கொள்வார். அத்தகைய வழியிலே இறைவனை அடையும் நிலை, அதாவது சைவ சித்தாந்தத்திலே பதி பசு பாசம் என்று சொல்வார். அத்தகைய நிலையிலே பதியாகிய இறைவனை எவ்வாறு வழிபடலாம், அவரை எவ்வாறு அங்கே வழிபட்டு அந்த வீடு பேர் என்கின்ற நிலையை நாம் எவ்வாறு அடைவோம் என்பதே இத்தகைய நாயன்மார்களுடைய வரலாறு இருந்து நாம் உணர்ந்து கொள்வோம். இங்கே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வாழ்வுகள் நின்றதற்கும் நிலவி உலகலாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே உலகலாம் என்று தொடங்கி உலகலாம் என்று முடியக்கூடிய நம் பெரிய புராணத்திலே இந்த அடியார்களுடைய சிறப்புகள் இருப்பது மிகவும் இன்றியமையாத ஒரு நன்னிலையாய் அமைந்துள்ளது. அத்தகைய வகையிலே இந்த 63 நாயன்மார்களும் இறைவனுடைய திருவடி பேரை அடைந்து உலகிற்கு ஒரு இன்றியமையாத அடியாராக விளங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை மதித்தும் செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் வகையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த வழிபாட்டின் மூலமாகவும் 63 நாயன்மார்களின் வரலாறுகள் மூலமாகவும் நாம் இங்கே உணரத்தக்கது. மேலும் அம்பலவான பெருமான் அடியினை தொழுவார்க்கு இன்பமும் வீடும் எளிதில் வருமே என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே இன்பம் என்பது மகிழ்ச்சி என்பது எல்லோருக்கும் தெரியும். வீடு என்றால் ஏதோ மிகப்பெரிய ஒரு கட்டிடத்திலான வீடு என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். வீடு பேர், அதாவது இறைவனுடைய திருவடியை அடைகின்ற ஒரு நிலைப்பாட்டை இங்கே எடுத்துரைப்பது சிறப்பாகும். ஆகவே இந்த 63 நாயன்மார்கள் பற்றி நாம் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்பது சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எத்தனை நிமிஷம்?